கணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்பார். ஏன் அவர் வரக்கூடாதா? வரட்டும். நான் தான் சொன்னேன், விஜய் கட்சி கூட நாங்கள் கூட்டணி அமைப்போம். தர்மீக ஆதரவு இந்த படம் வெளிவராதுக்கு ஆளுங்கிட்ட சொன்னேன். கமலா தேட்டரில் முதல்ல அவர் வெளிப்படையாக அவர் இறங்கி இங்கே தான் சொன்னேன், காலை காமிச்சிக்குவார், கால் கட்ட பதியணும், உழைக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொன்னேன். நான் வந்து ஏதோ நியாயத்தை தான் பேசுகிறேன். இப்பவும் அதான் சொல்கிறேன். இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பண்ணுறார், வர்றாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. யூடியூப்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்க பெண்கள். நாங்கள் ஆதரவு தருவேண்டா, நாங்கள் 1000 அக்கால் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம். ஏன் பொண்டாட்டியை கூட போண்டா, உனக்கு என்னடாங்க, உனக்கு என்ன, அவர் வரட்டும் பாரு, என்ன உனக்கு ஏதாவது போகுதா? நீ அதை அங்கிருந்து விட்டு போட்டியா? கேள்வி அங்கிருந்து வருதா? கேள்வி சார், நீங்க சொன்ன மாதிரி விவாகரத்து விஷயம் வந்து ஒரு ஓட்டுல ஏதாவது பாதிப்பு புரியல விஜய் சாரோட விவாகரத்து மனைவி அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதை எதுக்கு நீங்க தோன்றீங்க? அது வந்து இன்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அது கோர்ட்டுக்கு அதை சாத்திக்கிட்டு தான் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. இதுவே இந்த அயோக்கியத்தனை பொது வெளியில போடுறது பண்றது. அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்ல சித்தியா வச்சுக்குது. அது என்னப்பா, என்ன சகலத்தியா அந்த மாதிரி யாரையும் வச்சு போகுது. அவரோட இஷ்டப்பா, உனக்கு எதுக்குப்பா? அங்க ட்ரம்ப் மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணிட்டு வார் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேலாம் உனக்கு போகாது கண்ணு. நம்மளாலே வரலாம், போராடுறா, வந்துட்டு போட்டுமே. நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இனிமேல் தான் நடத்தணும் பேச்சுவார்த்தைங்கிறதல்ல. அதான் அதுக்காக தான் கூட்டம் போட்டிருக்கோம். அது நாங்கள் யார்ட்டையும் போய் தொங்கரால் எல்லாம் கிடையாது. என்னை பற்றி மக்களுக்கே தெரியும். நம்ம தனிக்காட்டு ராஜா தான், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. அர்த்தம் கொண்டாடி இருக்கு, நீ கழிட்டு இருக்க. அதுல என்ன உனக்கு குஷி? அது என்ன குஷி? அவன் தோண்டனா 1000 இருக்கு, 10,000 இருக்கு. அதுதான் தோழர்கள். கணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்பார். ஏன் அவர் வரக்கூடாதா? வரட்டும். நான் தான் சொன்னேன், விஜய் கட்சி கூட நாங்கள் கூட்டணி அமைப்போம். தர்மீக ஆதரவு இந்த படம் வெளிவராதுக்கு ஆளுங்கிட்ட சொன்னேன். கமலா தேட்டரில் முதல்ல அவர் வெளிப்படையாக அவர் இறங்கி இங்கே தான் சொன்னேன், காலை காமிச்சிக்குவார், கால் கட்ட பதியணும், உழைக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொன்னேன். நான் வந்து ஏதோ நியாயத்தை தான் பேசுகிறேன். இப்பவும் அதான் சொல்கிறேன். இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பண்ணுறார், வர்றாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. யூடியூப்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்க பெண்கள். நாங்கள் ஆதரவு தருவேண்டா, நாங்கள் 1000 அக்கால் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம். ஏன் பொண்டாட்டியை கூட போண்டா, உனக்கு என்னடாங்க, உனக்கு என்ன, அவர் வரட்டும் பாரு, என்ன உனக்கு ஏதாவது போகுதா? நீ அதை அங்கிருந்து விட்டு போட்டியா? கேள்வி அங்கிருந்து வருதா? கேள்வி சார், நீங்க சொன்ன மாதிரி விவாகரத்து விஷயம் வந்து ஒரு ஓட்டுல ஏதாவது பாதிப்பு புரியல விஜய் சாரோட விவாகரத்து மனைவி அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதை எதுக்கு நீங்க தோன்றீங்க? அது வந்து இன்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அது கோர்ட்டுக்கு அதை சாத்திக்கிட்டு தான் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. இதுவே இந்த அயோக்கியத்தனை பொது வெளியில போடுறது பண்றது. அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்ல சித்தியா வச்சுக்குது. அது என்னப்பா, என்ன சகலத்தியா அந்த மாதிரி யாரையும் வச்சு போகுது. அவரோட இஷ்டப்பா, உனக்கு எதுக்குப்பா? அங்க ட்ரம்ப் மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணிட்டு வார் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேலாம் உனக்கு போகாது கண்ணு. நம்மளாலே வரலாம், போராடுறா, வந்துட்டு போட்டுமே. நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இனிமேல் தான் நடத்தணும் பேச்சுவார்த்தைங்கிறதல்ல. அதான் அதுக்காக தான் கூட்டம் போட்டிருக்கோம். அது நாங்கள் யார்ட்டையும் போய் தொங்கரால் எல்லாம் கிடையாது. என்னை பற்றி மக்களுக்கே தெரியும். நம்ம தனிக்காட்டு ராஜா தான், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. அர்த்தம் கொண்டாடி இருக்கு, நீ கழிட்டு இருக்க. அதுல என்ன உனக்கு குஷி? அது என்ன குஷி? அவன் தோண்டனா 1000 இருக்கு.